பருவதமலை வந்து பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கைஸ். மேலே போயிட்டு நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம். மற்ற இதெல்லாம் போனால் ஐயர் தான் பூஜை பண்ணுவாங்களே, இங்கே அப்படிலாம் கிடையாது, நம்மளே பூஜை பண்ணலாம். நம்பர் எப்போ முடியுதோ அது முடிஞ்சுட்டு அடுத்த பாதை வந்துடும். மலை இப்படி ஏறாம இப்படி ஏறுது கைஸ், சுத்தமாக முடியல கைஸ். வெற்றிகரமா 1000வது படிக்கிறதுக்கு வந்துடும் கைஸ். கோழி செத்த மாதிரி ஆயிட்டான். என்ன கைஸ் இது கைஸ், தயவு செய்து பத்திரமா உட்காந்து போங்க. இப்போதான் அங்கே வந்து ஒருத்தவங்க உருண்டாங்க லைட்டாக, 2 இது கீழே உருண்டாங்க. இதுதான் கைஸ் அந்த கடப்பற பாதை, இதில் தான் நம்ம ஏறி போகிறோம். ஸ்டெப்ஸு பார்த்தீங்களா, இங்கே செமையாக இருக்குதுல்ல ஸ்டெப்ஸு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதெல்லாம் என்ன நம்பிக்கையில் நம்ம போகிறோம்? கடவுள் நம்பிக்கை தான். அங்க ஒரு கோடு தெரியுதா, அந்த கோடு நம்ம இப்ப வந்த வழி கைஸ். அப்படிதான் வந்தோம். எப்படிடா போனோம்? ஏய் இல்ல என் கால் செம்மையா பிடிச்சிருக்குது. கைஸ் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா படிக்கட்டா வந்துருச்சு கைஸ். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் தான் நினைக்கிறேன். மேலே அங்கே தெரியுது பாருங்க, எல்லோ கலர், இது அதுதான் நம்மளோட டெஸ்டினேஷன். நம்ம போயிட்டோன்னா போயிடலாம், அதுக்கப்புறம் இறங்கி பார்த்துக்கலாம். ஆஹா ஸ்லோவாக ஏறலாம்டா டே அப்பா. மேலே போயிட்டு எத்தனை மணிக்கு ரீச் ஆகணுன்றதையும் சொல்கிறேன். மேலே அன்னதானமாக போடுறாங்க கைஸ், அது போய் சாப்பிட்ணும். அதுதான் வேகமாக போகிறான் அவன். சாம்பாரா சிக்கன் பொங்கல். பொங்கலா? சாம்பார் கஞ்சி. கீழே என்ன சாப்பிட்டானு கஞ்சி தான். தள்ளி இப்படி போ. அது மேலே வந்து ஏறணும்டா இன்னும். என்னடா இது, அந்த ஸ்டெப்ஸை பாரு எவ்வளோ வீக்காக கிடக்குதுன்ட்டு. அதையாச்சும் மாற்ற மாட்டானுங்களாடா இவனுங்க. இந்த அருவி இந்த இடம் இருக்குதுல்ல, இது அந்த காலத்தில் கேஸ், இந்த அருவி இருக்குதுல்ல கேஸ், அந்த காலத்தில் ராணிலாம் வந்து இந்த இடத்துல தான் குளிப்பாங்களாம். உண்மைடா. தெரியலையே அடி எழுமலை. எனக்கு கொஞ்சம் பின்னாடி வாடா, சுத்துது அப்படியே. என்னால சுத்தம் உள்ளடா, கால் செம்மையா பிடிச்சிக்கிறா. அங்கே வந்து நம்ம சாமி பாதையை தொட்டு பிடிச்சக்கப்புறம் இங்கே ஒரு வழி போகுது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது இந்த இடம். யப்பா யப்பா வா, காற்று சூப்பராக அடிக்குது கைஸ். வாங்க போலாம். வா இங்க வா, இங்க வா, உமா இங்க போய் பார்க்குது. இங்க போல வா, அது என்னன்னு பார்த்துட்டு போய் வா.
இங்கே ஒரு ஏணி வேற இருக்குது. இதெல்லாம் திரும்பி வேற வரணும். கோகுல் ஒன் டிக்கி சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்க. ஒரே வழிதான்டா. இதில் படி இருக்கா? என்ன பாதை பார்க்க வாயானா நீ இந்த வழி தானே அது. நம்ம வந்த பாதையா இருக்கும் இருக்கு. ரொம்ப கூடமாக ஒரு ஏரியா கரையில் தூக்கி போயிருக்கா. ஓ நமஸ்கார். உடம்புல காடு என்ன பாரு, அங்காலே காணுங்க பாரு. பார்க்கக்கூடாது, பகவானை பார்த்துட்டு தான் பார்க்கணும். பகவான் ஒன்றும் வா பாப்பா, கொஞ்சம் வா. கொஞ்சம் பொறுமை. தண்ணி சாப்பிட்றியா? இல்லை இது கால் பிடிச்சிக்கிச்சு. அதான் சரி சரி. இந்த கால் பிடிச்சிக்கிச்சு. தேங்க்ஸ்ண்ணா. போதும் போதும். தேங்க்ஸ்ண்ணா. வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, கடந்தாச்சு. சுத்தமாக முடியல. வெயிலுக்கு முன்னாடி ஏறி இருக்கணும்டா. நைட்டே கிளம்பி வந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை ஏறவும் முடியல, எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுது. ட்ரெயின் ஆகுதா? கைஸ், நம்ம இந்த பர்வதமலையோட ஹிஸ்டரி பார்க்கலாமா? இந்த பர்வதமலை கோவில் சித்தர்கள் தியானம் செய்யறதுக்கும் ஞானம் பெறுவதற்கும் கட்டப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கோவில். மல்லிகார்ஜுனன் வடிவில் சிவனுக்கும் பர்வத ராணி வடிவில் அவனது துணைவி சக்திக்கும் இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கைஸ், இந்த கோவில் வந்து 3ஆம் நூற்றாண்டுல உள்ளூர் ஆட்சியாளர் ஒருத்தர் நன்னன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரால் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது நம்பப்படுகிறது. நம்ம பர்வதமலைன்னு சொல்றோம்ல, பர்வதமலையோட அர்த்தம் என்னன்னா, பர்வதம் அப்படின்னா மலை. அப்ப பர்வதமலைனா மலைக்கெல்லாம் மலை, மலைக்கெல்லாம் அரசன் இந்த பர்வதமலை தான். இந்த பர்வதமலைக்கு வேற வேற பேர் கூட இருக்கு. நவீன மலை, பல்குன்ற குட்டம், சஞ்சீவி மலை. கைஸ், கடவுள் லக்ஷ்மணன் அவர்களை உயிர் பிறப்பதற்காக ஹனுமன் அவர்கள் வந்து அந்த சஞ்சீவி மலை எடுத்துட்டு போனாங்கல்ல, அது எடுத்துட்டு போகும்போது அது ஒரு பகுதி வந்து கீழே விழுந்து, அந்த கீழே விழுந்த பகுதி தான் இந்த பர்வத மலை. சொல்லும் போதே பாருங்களேன், அதுல இருந்து ஒரு பகுதியே இவ்வளவு பெரிய மலை. நான் அந்த சஞ்சீவி மலை இவ்வளவு பெரிய மலையா இருந்திருக்கும்ல. இந்த பர்வத மலை இடத்துல அரிய வகையான மூலிகள் நிறைய இருக்குன்றது நிறைய பேர் நம்புறாங்க. இந்த கோவில்ல 18 சித்தர்கள் இருப்பதாகவும் அவங்க வர பக்தர்களுக்கு அருள்
அருள் புரிவாங்கன்றும் நம்பப்படுகிறது. கைஸ், நாய் வடிவத்தில் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களை சித்தர்கள் வழி நடத்துவதாக சிலர் நம்புகிறார்கள். இந்த கோவிலுக்கு கதவே கிடையாது. எல்லா டைமுமே நம்ம போய் சாமியை பார்க்கலாம். கைஸ், எல்லா கோவில்லையுமே பூசாரி தானே கைஸ் அபிஷேகம் அது எல்லாமே பண்ணுவாங்க சாமிக்கு. ஆனா இந்த கோவில்ல அது கிடையவே கிடையாது கைஸ். நம்மளே சாமி கிட்ட வரைக்கும் போய் கீழே வந்து திருநீர் வாங்கணும் கைஸ். அந்த திருநீர் நம்மளே அபிஷேகம் சாமி மேல கொட்டி நம்மளே சாமியை தொட்டு சாமி லிங்கத்தை தொட்டு நம்மளே கும்பலாம். இந்த பர்வதமலை கோவிலோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம் சாமிக்கு. நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு ஆசையா இருக்கு நம்ம வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஆனா இந்த கோவில்ல அது எல்லாம் அந்த ஆசையெல்லாம் இந்த கோவில்ல நம்மளால பண்ண முடியும் கைஸ். நம்ம சிவனுக்கு நம்ம கையால நம்ம அபிஷேகம் பண்ணலாம் கைஸ். திருநீர் போட்டு அங்கேயே பக்கத்துல உட்காந்து நம்ம அப்படியே சாமியை தொட்டு நம்ம கும்பிட்டு அங்க இருக்க குங்குமத்தை நம்ம போடல, அந்த குங்குமத்தை நீங்க கொஞ்சம் வேணும்னா நீங்க எடுத்துக்கிட்டு நம்ம போலாம் கைஸ். நாங்களும் அதே மாதிரி கீழே கடையிலேயே வந்து நாங்க வந்து குங்குமம் வாங்கிட்டோம். குங்குமம் திருநீர் எல்லாமே வாங்கிட்டு இங்க வந்து சாமிக்கு நம்ம அபிஷேகம் போட்டுட்டு அந்த குங்குமத்தை கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம வீட்டுக்கு எல்லாமே நாங்க எடுத்துட்டு போயிட்டோம் கைஸ். அது ரொம்ப மன திருப்தியா இருந்தது. அந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இது காட்டாம நம்ம போயிட்டோம்னா ஏமாத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம இவ்வளவு தூரம் வந்து பார்த்துருக்கோம், நிறைய பேரால வர முடியாது, அவங்களும் பார்க்கணுன்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சோண்டு வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ் நான். அப்புறம் வெளில கயிறு அப்புறம் விளக்கேற்றதுலாம் வெளில வச்சிருந்தாங்க. நம்ம வந்து சாமி உள்ள போயிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம விளக்கேற்றக்கூடாது. அந்த இடத்துலயே ஒரு விளக்கு இருக்கும், அது மட்டும் அப்படியே இருக்கும். நம்ம உள்ள ஏற்றக்கூடாது, வெளியே நம்ம வந்து ஏற்றலாம் கைஸ். நம்ம வெளியே ஏற்ற ட்ரை பண்ணுவோம் விளக்கு. ஆனா மொத்தம் ஃபுல் காத்து எவ்வளவு ஹைட்ல இருக்கிறோம் ஏற்றவே ஏறாது. அதுக்கு நடந்தது. அம்மா உனக்காக தான் நான் விளக்கேற்றுறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் கைஸ் நம்ம சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது அன்னதானம் போடுவாங்க. நான் சொன்னேன்ல கைஸ், அன்னதானம் அந்த ஒரு இடம் சொன்னேன். அன்னதானம் வந்து அந்த எல்லோ கலர் பில்டிங் அந்த இடத்துல அன்னதானம் போடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஆனா அன்னைக்கு என்னன்னு தெரியல, நாங்க அந்த சாமி இருந்த இடத்துலயே கொஞ்சம் வெளில அந்த இடம் நடந்து போனோம்ல, அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல எல்லாரும் அந்த அன்னதானம் சாப்பாடு அப்படியே கொண்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க கைஸ். நம்ம இன்னொரு வாட்டி வேணும் நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா சூப்பரா நல்லா மலை ஏறி வந்து நல்லா சாப்பிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நமக்கு இறங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க சீக்கிரம் ஏறுங்க, சீக்கிரம் இறங்குங்க. ஏன்னா நாங்க வந்து ஏறிட்டு இறங்கும் போது நைட் ஆயிடுச்சு. பயங்கர இருட்டுனா பயங்கரமான இருட்டு, ஒண்ணுமே தெரியல. கொஞ்சம் பீதியாகவும் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸா போனதுனால இதுவாயிடுச்சு. தனியா போயிருந்தாலும் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. இருந்தாலும் அந்த டைம்ல கூட மக்கள் வந்து ஏறுறாங்க கைஸ். நாங்க வந்து ஒரு 8-7:30 கிட்ட ஆயிடுச்சு நாங்க கீழே இறங்குறதுக்கே. அந்த டைம்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க மேலைக்கு. எப்படி ஏறுவாங்கன்னு தெரியல. அதுவும் இந்த கடப்பாறை பாதையில எப்படி இந்த இருட்டுல ஒரு சொட்டு லைட்டு கூட கிடையாது கைஸ். இந்த மலையில எப்படி ஏறுவாங்கன்னு தெரியல. நீங்க ஏறினீங்கன்னா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, காலைல ஏறிட்டு சீக்கிரம் இறங்கிற மாதிரி. கைஸ் இங்க பாருங்க, ஐயோயோ எவ்வளோ ஹிட்டா வருது. இந்த இருட்டில் நாங்கள் நடந்து போயின்னுக்குறோம். இதில் நாங்கள் எப்படி மூஞ்சி கூட தெரியாது. உங்களுக்கு டார்ச் லைட் ஆன் பண்ணல, இது இருட்டை உங்களுக்கு காட்டுறதுக்காக. சீக்கிரம் மேலே ஏட்டிங்கன்னா சீக்கிரம் கீழே இறங்கிடுங்க. என்ன இந்த இருட்டில் நீங்கள் போக வேண்டியதாகிடும். எங்கே நாங்கள் போகிறது பயமாகுது. கைஸ் மின்மினி பூச்சிக்க பாருங்க. வாவ், ஏய் என்னடா கையிலே ஒட்டிச்சு. சாமடா வீரன். அதுவும் இல்லாமல் நம்ம மலை ஏறும்போது அந்த கடைகள்லாம் அங்கே இருக்கும் கைஸ். அந்த கடைகள் கூட 24 hours இருக்குமா. அவங்க வந்து ஷிஃப்ட் போட்டு ஒரு 12 மணி நேரம் அவங்களே மாற்றி இருப்பாங்களாம் கைஸ் அந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் சோலார் பேனல்லாம் அங்கே இருந்தது கைஸ். அந்த கடைகளுக்காக அந்த கரண்ட் சப்ளைக்காக சோலார் பேனல்லாம் வச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இந்த பர்வதமலை ஏறது 3 எபிசோட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா எவ்வளவு கடினமான ஒரு விஷயம், எவ்வளவு ரிஸ்க் அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கோம். ஆனா இவ்வளவு ரிஸ்க்லயுமே ஒருத்தர் கூடமே அந்த இடத்துல இறந்ததே கிடையாது கைஸ். அது எப்படின்னே தெரியல, எவ்வளவு கஷ்டமா வந்து. ஆனாலும் ஒருத்தர் கூட அதுல இருந்து இறந்ததே கிடையாது. எனக்கு கூட வந்து இந்த வீடியோஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க எல்லா வீடியோலயுமே,
ஒருத்தர் கூட இறந்தது கிடையாதுன்ட்டு அந்த ஒரு நம்பிக்கை அவர் சூப்பரா கொடுத்தது கைஸ். ஒருத்தர் கூட இறந்தது இல்ல, சிவன் நம்மளை பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில நானும் அந்த நம்பிக்கையில தான் கைஸ் நானும் போகணுன்னே. இந்த மலை ஏற ஏறவே அந்த பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவங்க இருக்கவங்க எல்லாருமே சிவா சிவான்னு சொல்றாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இருக்கிறதுல என்ன எனக்கு இந்த கோவில்ல என்ன தெரியுமா ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஒன்று ஆயிடுச்சு கேஸ். என்னன்னா அந்த மலை ஏறதுக்கு போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு வந்து கால் ஒவ்வொரு கால் வைக்கும்போது கால் பயங்கரமா பிடிச்சிச்சு. வழியில ஒரு மாதிரி ரொம்ப கத்தி இருந்தேன். அப்போ வந்து ஒரு இடத்துல நின்றுட்டேன். அப்போ அவங்க வந்து யாரோ அவங்களும் நடந்து மேல போறாங்க. அவங்க வந்து தண்ணி வேணுமாப்பா, தண்ணி குடிச்சிட்டு வரியா, ஒன்றும் இல்லை பொறுமையா வா, வந்தாச்சு அப்படின்றாங்க. ஒண்ணும் வா பாப்பா, கொஞ்சம் பொறுமை, தண்ணி சாப்பிடுறியா? கால் பூச்சிச்சு. சரி சரி. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா நாங்க நின்றுட்டு இருக்கேன், அப்படியே ஒருத்தர் வந்து திடீர்னு என் காலை பிடிச்சி, ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து என் காலை பிடிச்சி அமுக்கி காலெல்லாம் அந்த பிடிச்சிருந்த இடத்த அப்படியே நீக்கி விடுறாரு கைஸ். அவரு வயசுல பெரிய ஆளு, எவரு என்னோட காலை பிடிச்சி இது பண்றாரு, கால் வலிக்கிறது இது பண்றாரு. வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு, கடந்தாச்சு. அந்த இடத்துல நான் ஒரு மாதிரி அப்படியே என்னடா நடக்குது அப்படின்னு. ஆனா தேங்க்யூ வேணாண்ணா, நான் போதும் நான் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த கோவில்ல நான் மறக்கவே மாட்டேங்க அந்த ஒரு விஷயத்த. கைஸ் உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும், என்னன்னா இந்த நடக்கிறதே என்னடா இவ்வளவு நேரம் போட்டு வச்சிருக்கானேன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும் கைஸ். அது வேற எதுக்காகவும் இல்லை. இது வரைக்கும் யாருமே வந்து நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது எவ்வளோ கஷ்டம்னு சொன்னாங்க. சில கிளிப்பு காட்டியிருக்காங்க, அந்த மொத்தத்தையும் காட்டல. என்ன எப்படி பயமா இருக்குதா உண்மையிலே அவங்க சொல்லும் போது அவ்வளோ பயமா இருக்கும். அவ்வளோ பயமா இருக்குமோ, ஐயோ நம்ம போனா ஏற முடியாதோ அப்படின்னு ஒரு நினப்பு நமக்கு வரும்ல. அது வந்து இது இப்போ நீங்க இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கு. நம்மளால ஏறிட முடியும், கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நம்மளால ஏறிட முடியும் கைஸ். கண்டிப்பா எல்லாராலுமே ஏறிட முடியும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துப்பாங்க. நீ அந்த பயமே எதுவுமே வேணாம், நீங்க தனியா போனா கூட நம்மளால ஏறிட முடியும். இருக்கிறதுலே வந்து அந்த கஷ்டமான ஒரு இது வந்து கடப்பாறை பாதை. அந்த கடப்பாறை பாதை தான் ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டம் தான் நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டியிருக்கேன். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்க போய் பாருங்க, இந்த வீடியோல கொஞ்சம் இருக்கு, ரெண்டுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபுல்லா நான் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த கடப்பாறை பாதை ஏறிடலாம் கைஸ் நம்மளால. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்க போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால முடியும் கைஸ். நீங்க போய் சிவனை பார்த்து மனசார நீங்க சாமி கும்பிட்டு நீங்க வாங்க கைஸ். நம்ம வந்து மேலேயே வந்து ரீச் ஆயிடும் கைஸ். ரீச் ஆயிடுறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே நாங்கள் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக டைமாக வேஸ்ட் பண்ணக்கூடாதுட்டு நம்ம போயிட்டு சாமியெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் அன்னதானம் கூட அங்கே போட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருப்பி கீழே இறங்கி நம்ம போகிறோம் கைஸ். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் படிக்கட்டு ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து மேலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி வந்து அது ஒரு இது கொடுக்குது கைஸ். ஆனால் இப்போ எப்படி தான் கீழே இறங்கி போகிறது தான் கொஞ்சம் பக்குன்னு இருக்குது. பரவாயில்ல, ஏறி இறங்கி போயிடலாம்ல. என்ன உனக்கு எப்படி இருந்தது இங்க வந்து சாமி பார்த்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அட்வென்ச்சரா இருந்துச்சு. ஆமாம் எஸ், ரொம்ப கொஞ்சம் நல்லாவே ரிஸ்க்கு தான். இந்த பாதை இருக்குதுல்ல, அந்த பாதை மற்ற கடப்பாறை பாதையோட மற்ற பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக எனக்கு தோணுச்சு, நான் வந்துட்டேன். ஆனால் மற்ற பாதைலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது கைஸ். ஸோ இதான். இதுக்கப்புறம் நம்ம நீங்கள் வாங்க, நல்லா இருக்குது, நல்லா சாமி பக்தி உள்ளே போய் நம்மளே பூஜை போட்டு பொடியெல்லாம் கொட்டி நல்லா அபிஷேகம்லாம் போட்டு நல்லா டைம் வர போகலாம். ஐயோ, அதனால செகண்ட் டைம் வருவானான்னு தெரியல. அதனால வந்து இன்னொரு வாட்டி நானும் போய் தனியாக போயிட்டு நானும் இவனை போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம் கைஸ். நல்லா இருக்குது, எல்லாரும் நல்லா இருப்போம்னு வேண்டியிருக்கோம். எல்லாரும் நல்லா இருப்போம். வாங்க கைஸ்.